இப்போ நம்ம வந்திருக்கிறது எங்கே தெரியுமா? ஜலகம்பாறை ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து ஏலகிரி மலையோட அடிவாரம், அதாவது தெற்கு அடிவாரத்தில் இருக்குது. ஏலகிரி ஏறுற ரோட்டில் இருந்து அப்படி சுற்றி திருப்பத்தூர் போய் அப்படி சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர் அங்கே சுற்றி போகணும். கீழே வந்து பெரிய ஒரு முருகன் கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயில் வந்து அப்படியே லிங்க வடிவில் கட்டியிருக்கிறாங்க. மேலே வந்து வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும், நல்லாயிருக்கும். இதோட டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன் இந்த லொக்கேஷனை, நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். வீடியோ தொடர்ந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். கீழே ஒரு கோயில் இருக்குது. இப்போ வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழி இது போயிட்டுருக்கோம். அந்த கோயிலுக்கு அப்புறம் போவோம். போன வாட்டி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட, ஒரு 30 பேர் வந்தோம். இது ஆஃபீஸ்லேருந்து ட்ரிப்பு. எங்களால் குடிக்க முடியல, ஏன்னா தண்ணி நிறையா வந்துடும்னு சொல்லிட்டு எங்களை விடலை. இன்றைக்கி குளிக்கிறதுக்காக பிளான் பண்ணி எல்லாம் ட்ரெஸ்லாம் எடுத்து வந்துச்சு குளிக்க விட்றாங்க. நல்லாயிருக்கு பாருங்க, நல்ல ஏரியா, சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா ஏலகிரிக்கு கீழே பின்னாடி பக்கம் ஜலகம்பாறை ஃபால்ஸ். மண்டபம் இது என்ட்ரன்ஸு. ஒரு ஆளுக்கு 10 ரூபா சார்ஜு. நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. தண்ணி நிறைய வந்துச்சுன்னா அந்த கேட்டை மாடிடுவாங்க, யாரையும் விட மாட்டாங்க. உள்ள போலீஸ்லாம் நிற்கும். வாங்க அடி ஏறுவோம். மேலே ஃபால்ஸ் பக்கத்தில் துணி மாற்றுறதுக்கெலாம் இடம் வச்சுருக்குறாங்க, வசதிலாம் இருக்குது. காடு வளர்ந்தால் நாடு வளரும். ஒரே ஒரு ட்ராபேக், ரெஸ்ட் ரூம் இல்லை, டாய்லெட். தண்ணி உழுவுற சவுண்டு பாருங்கள். டாய்லெட் வசதி மட்டும் இங்கே இல்லை. அதனால் நீங்கள் வரும்போது ஜோலார்பேட்டை அப்படி இல்லைன்னா திருப்பத்தூர் பக்கத்துலேயே எல்லாத்தையும் ஒரு ஏதாவது ஹோட்டல்லையோ எங்கேயாவது முடிச்சுட்டு வந்துருக்கு. மேலே போய் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் போர்டெலாம் எழுதி வச்சுருக்காங்க. இந்த சைடெலாம் யாரும் போகாதீங்க அப்படின்னு. ஏலகிரி அடிவாரத்துலேருந்து அப்படியே சுற்றி அந்த திருப்பத்தூர் ரோட் வழியாக வந்து அங்கேருந்து ஜலகம்பாறை ரூட் பார்த்திங்கன்னா வந்துடுவீங்க. நல்லா பாருங்கள், வனப்பகுதி, காடு செம்மையாக இருக்குது. ஒரு சின்ன ஒத்தடி ரோடு தான், பஸ் வசதி இருக்குது, ஆனால் சரியாக இருக்காது. சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குது. தண்ணி பிளாஸ்டிக் பேக்கில் எதுவும் மேலே கொண்டு வந்துடாதீங்க, தடை செய்யப்பட்ட பதி. அதே மாதிரி ஃபால்ஸை குளிக்கும் போது சோப் போட்டு குளிக்க வேண்டாம். அந்த டெம்பிள் பாருங்கள், சிவலிங்கம் இங்கே பாருங்கள், நிறுவிச்சு. ஃபால்ஸில் குளிக்க ஜாலியாக இருக்கும். இதுதான் அந்த துணி மாற்றுற இடம். நிறைய பேர் துணி மாற்றுறதுனால அந்த வீடியோ காமிக்கல. வாங்க நம்ம ஃபால்ஸ் சைடு போவோம். ஒரு பயம் இல்லை, நல்ல சேஃப் தான். எங்கே எதுவுமே வழுக்கலை. தண்ணிக்கிட்ட கொஞ்சம் வழுக்கினாலும் வழுக்கும். இந்த படியெல்லாம் நல்ல சேஃபாக பேரிகேட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த இது அங்கேயே தாண்டி போகக்கூடாது, சில பேர் போகிறாங்க. நீங்கள் தான் குளிக்கலாம். அந்த ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி அப்படியே வழங்கி போகுது. அப்படியே பாருங்கள், அந்த மழையை பாருங்கள். கோயில் இருக்குது, முருகன் கோயில். மேலே கீழே சார்? மேலே அங்கே இருக்குது. அங்கிட்டு தான் ஃபால்ஸுக்கு போகிற வழி. போயிட்டு வந்துட்டோம், நல்லா இருந்துச்சு. இங்கே ஒரு கோயில் இருக்குது, மேலே தான் அந்த லிங்கம் இருக்குது. அங்கேருந்து பார்த்தோம் இல்லையா, காண்கிறேன். இது விநாயகர் கோயிலாம். இது ஒரு ஆலமரம். இது டெம்பிள் காவடி முருகன் கோயில். மேலே அதுக்கு மேலே சிவலிங்கம் இருக்குது. இங்கே வருங்க, அந்த மாதிரி ஹில்ஸ்லேருந்து வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வர்றது தான் தண்ணி. நிறையா ஊற்றும் போது அப்படியே பாறை ஃபுல்லாக வலியும். அன்றைக்கி நான் வந்தப்போ பாறை ஃபுல்லாக வலிஞ்சிச்சு. ஆனால் மேலே ஃபால்ஸில் குளிக்க முடியாதே. இப்போ கம்மியாக தண்ணி வருது, குளிக்கலாம். பார்க்கிங்கு நல்ல இடம், சூப்பராக இருக்குது. ஏலகிரி சைடு வந்தால் கண்டிப்பாக இங்கே
பிளான் பண்ணுங்க. மேலே ஏறி போவோம், அப்படியே போய் அப்படியே பார்த்துட்டு வரும். சும்மா 30 படிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோ மேக்ஸிமம். 100 ரூபா காணிக்க கொடுத்துட்டாங்க உங்களுக்கு இந்த படிக்கட்டு கட்ட. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து நிறைய பேர் கூட்டிகிட்டு வரோம், ஒரு 150 பேரை ஆஃபீஸ்லேருந்து. அதுக்காக ஒரு பெரிய சிவலிங்கம் மேலே பாருங்க, ஃபால்ஸ் அங்கே இருக்குது. நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். சாருக்கு போய் கேட்டோம், மேடத்துக்கு போய் கேட்டோம். ஓ, உள்ள முருகன் தான் இருக்கா? சொல்கிறேன்ல, முருகன் தான் அது கோயில் ஆக்சுவலாக. ஓகே. மதியானம் 12 மணிக்கு கரெக்டாக கீழே அன்னதானம் போடுவாங்க. மறக்காமல் அதையும் வாங்கி சாப்பிட்ருங்க குளிச்ச முடிஞ்சோட. இதுதான் நம்ம குளித்த ஃபால்ஸு. 2 பிரிவாக ஊற்றுது. இங்கே நின்று குளிக்க முடியாது, லெஃப்ட் சைடில் இருக்கிறது. நம்ம ரைட் சைடில் நின்று தான் குளித்தோம். ஆனால் அன்றைக்கி வந்தப்போ தண்ணி நிறையா ஊற்றுனுச்சு, அதனால் குளிக்க விடலை. இங்கே பாருங்க, அங்கங்கே பிரான்ச்லாம் பிரிஞ்சு இங்கேயே உட்காந்து மக்கள் குளிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு. ஹாய், ஃபால்ஸ் பார்த்தீங்களா? அங்கே தான் குளித்தோம். அதாக்கா செம்ம இடம். ஆனால் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு செம்ம இடம். அங்கே நல்லாயிருக்கும். ஏற்கனவே ஒரு குரூப் வந்துச்சு, நாங்கள் வந்து எல்லா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போனோம். ஆனால் அன்றைக்கி குளிக்க முடியல. இன்றைக்கி நல்லா குளித்தோம் சூப்பராக. வீடியோ திறந்து பாருங்கள். ஜலகம்பாறை போயிட்டு இப்போது ஏலகிரி மலை ஏற போகிறோம். ரைட்டில் திரும்பணும். இப்போது இந்த போர்டை காமிங்க சார். மேலே என்னென்ன இருக்குன்னு அதில் இருக்கும் பாருங்கள். தெரியல. ஏலகிரி படகு இல்லம், ஏலகிரி இயற்கை பூங்கா, ஏலகிரி மங்கலம் மலை ட்ரெக்கிங் பாயிண்ட் 17 கிலோமீட்டர். தெரியல. இதெல்லாம் கொஞ்சம் இப்போ ஏலகிரி அடிவாரம் மேலே ஏற போகிறோம். மழை சூப்பராக இருக்கும். ஹில்ஸு எத்தனை ஏர் பண்ண வேண்டும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஏலகிரி வீடியோ நான் அடுத்த எபிசோடாக போடுறேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். பாய்.